தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தரகாண்டத்தில் கண்டேன் சீதையை நிறைவு பகுதி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரபோ, நீங்கள் இருவரும் ஒருவரிடத்தில் மற்றவர் எத்தகைய அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது நான் அடையும் பரவச நிலையை எவ்வாறு எடுத்து இயம்புவேன் என்று மகிழ்ச்சி கொப்பளிக்க கூறினார் மாருதி. இருக்கையை விட்டு எழுந்திருந்த ராமன் தன் முன்பு உடல் குறுகி நின்றிருந்த அனுமானை நெருங்கி அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீரை பெருக்கினார். நான் என்ன பாக்கியம் செய்தேன், என்ன பாக்கியம் செய்தேன் என்று நெஞ்சம் தழுதழுக்க பரவச நிலை எய்தினார் மாருதி. அந்த அற்புத காட்சியை கண்டு அங்கிருந்த வானர வீரர்கள் மெய்சிலிர்த்தனர். அனுமன் பெற்ற கௌரவம் தாங்கள் பெற்றதாகவே ஒவ்வொருவரும் மகிழ்ந்தனர். ஸ்ரீராமன் கருணை ததும்ப வானர வீரர்களை பார்த்தார். அன்புமிக்க வானர வீரர்களே, என் பொருட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் எத்தகைய சிரமமான பணியை மேற்கொண்டீர்கள். என் மனதிலே ஊற்றெடுக்கும் சந்தோஷத்தை எவ்வாறு உங்களுக்கு எடுத்துரைப்பேன். நீங்கள் சர்வமங்கலத்தோடு வாழுமாறு உளம் கனிந்து வாழ்த்துகிறேன் என்றார். அந்த வார்த்தைகள் வானர வீரர்களை அவர் பால் மேலும் மதிப்பு கொள்ள செய்தது. அவர்களை முன்பின் பார்த்திராத ஜானகி அனுமான் மூலம் அவர்களுக்கு மங்களம் சொல்லியிருந்தாள். ராமன் அவர்களை சர்வமங்கலத்தோடு வாழுமாறு வாழ்த்தினார். அவர்கள் இருவருடைய கருணை உள்ளங்களையும் எண்ணி எண்ணி வானர வீரர்கள் வியந்தனர். ஆஞ்சநேயா, சீதையை பார்த்தாயா? அவளுடைய நிலை எப்படி இருக்கிறது? ராவணன் கொடுமைப்படுத்தி வருகிறானா? விவரமாக கூறு என்று கேட்டார் ராமன். பிரபோ, அன்னை ஜானகி தேவியார் நெருப்பாக இலங்கையிலே வீற்றிருக்கிறார். ராவணனால் அன்னையை நெருங்க முடியவில்லை. தம்முடைய பதிவிரதா தர்மத்துக்கு பங்கம் ஏற்படாத வகையில் அன்னையார் இருந்து வருவதை பார்க்கையில் என் உள்ளம் அடைந்த மகிழ்ச்சியை எடுத்து கூற வழி தெரியாது தவிக்கிறேன். பஞ்சவடி பர்ணசாலையிலிருந்து ராவணன் அவர்களை கவர்ந்து செல்லும் போது அன்னையை சூழ்ந்து கொண்ட சோகம் அவர்களை விட்டு பிரியாது இருந்து வருகிறது. தங்களுடைய நினைவை தவிர அவர்கள் வேறு எக்காரியத்தையும் மேற்கொள்ளவில்லை. தங்களை எண்ணி எண்ணி சதா உருகிக் கொண்டிருக்கிறார்கள். அழுக்கடைந்த ஒற்றை துணியோடு தலைமையில் சடைப்பிடிக்க உடல் மெலிந்து அமர்ந்திருக்கும் அவர்களுடைய நிலை லங்கையின் அழிவை எடுத்து காட்டுகிறது. ஜானகியின் தோற்றத்தை மாருதி எடுத்து கூறிய போது ராமன் அவளை கண்முன்னால் பார்ப்பது போல் உணர்ந்து சீதே சீதே என்று புலம்பினார். பின்னர் ஆஞ்சநேயர் தாம் கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டதிலிருந்து நடைபெற்ற சம்பவங்களை விவரிக்கலானார். விபீஷணனையும் திரிஜடையையும் பற்றி அவர் கூறிய போது அரக்கர்களிடையே தர்மாத்மாவான விபீஷணன் தப்பி பிறந்து விட்டான் என்றான் சுக்ரீவன். ராமனிடம் அடையாளமாக கூறும்படி ஜானகி தெரிவித்த இரு சம்பவங்களையும் அப்போது கூற விரும்பாததால் மாருதி அவற்றை சொல்லாது இருந்து விட்டார். ராமனிடம் தனியாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அன்றோ அவை. அதேபோல் தம் ஆணவத்துக்கு ஏற்பட்ட அழிவை கூறும் மகேந்திர பர்வதத்தில் நிகழ்ந்த சம்பவத்தையும் மறைத்து விட்டார். சுக்ரீவன் அடைந்த சந்தோஷத்திற்கு ஓர் எல்லையில்லை என்றே கூறலாம். ஜானகியை தேடி தென்திசை மட்டுமன்றி மற்ற 3 திசைகளுக்கும் சென்று வந்த ஒவ்வொரு வீரனையும் தகுந்த முறையில் கௌரவிக்க உத்தரவிட்டான்.
அன்னையின் இருப்பிடம் தெரிந்துவிட்டது. இனி மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி ஆலோசிக்க வேண்டும். முக்கியமானவர்களை காலையில் அங்கு வந்து ஆலோசனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். அஸ்தமிக்கும் நேரத்தில் ராமன் தனியாக இருப்பதைக் கண்ட அனுமான் அவரை நெருங்கி நமஸ்கரித்தார். ஆஞ்சநேயா, என்ன விஷயம் என்று கேட்டபடி அவருடைய தோள்களை பற்றி எழுப்பினார் ராமன். பிரபோ, அன்னை தம்மை நான் சந்தித்ததற்கு அடையாளமாக 2 சம்பவங்களை தங்களிடம் நினைவுபடுத்துமாறு தெரிவித்தார்கள். சித்திரகூட பர்வதத்தில் தங்கியிருக்கையில் ஒரு நாள் நதிக்கரைக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது பாதத்தில் முள்குத்தி அழுததையும், தாங்கள் காட்டு வாழ்க்கை சிரமம் மிகுந்ததென்றும் அன்னையை ஊருக்கு அனுப்பிவிடுவதாக கூறியதையும், பின்னர் பரதன் வந்திருந்த போது அந்த சம்பவத்தை ஜாடையாக நினைவுபடுத்தி ஊருக்கு போகிறாயா என கேட்டதையும் கூறினார்கள். பரதன் புறப்படும் வரை அன்னை நிம்மதியின்றி தவித்து விட்டார்களாம். இந்த சம்பவத்தை தங்களுக்கு நினைவுபடுத்துமாறு தெரிவித்தார்கள். மற்றொரு சம்பவமும் என்னிடம் கூறினார்கள். சித்திரகூட பர்வதத்திலே இருக்கும்போதுதான் அந்த சம்பவமும் நிகழ்ந்ததாம். இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் காகமாக அன்னையிடம் வந்து தொந்தரவு கொடுத்தானாம். தாங்கள் அவன் மீது அஸ்திர பிரயோகம் செய்ததும் 3 உலகங்களுக்கும் சென்று தன்னை காப்பாற்றுவார் இல்லாதது கண்டு முடிவில் தங்களையே அவன் சரணடைந்ததும் அவனுக்கு தாங்கள் அனுகிரகம் செய்ததையும் நினைவுபடுத்துமாறு என்னிடம் சொன்னார்கள். பிரபோ, திருமண காலத்தில் தங்கள் திருக்கரங்களால் தலையிலே சூடப்பட்ட சூடாமணியை தங்களிடம் சேர்ப்பிக்க என்னிடம் தந்துவிட்டதால் அந்த ஒரு துணையையும் இழந்து விட்டார்கள் என்றும், ஆகவே தாமதிக்காமல் 1 மாத காலத்துக்குள் புறப்பட்டு வந்து அவர்களை மீட்டுச் செல்ல வேண்டுமென்று பிரார்த்திப்பதாகவும் தெரிவிக்கச் சொன்னார்கள் என்று பணிவுடன் கூறினான் மாருதி. ஜானகி நினைவுபடுத்திய அந்த 2 சம்பவங்களையும் நினைத்து பார்த்த ராமன் அவற்றிலேயே லயித்து விட்டார். அவர் கண்ணங்களில் நீர் வழிந்தோடியது. ஆஞ்சநேயா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று தெரியாது தவிக்கிறேன் என்று நெஞ்சம் தழுதழுக்க கூறினார் ஸ்ரீராமன். பிரபோ, மற்றொரு சமயம் என் மனத்திலே தலை தூக்கிய ஆணவத்தை அடியோடு அழுத்திவிட்ட தங்கள் கருணையை நான் எப்படி சொல்வேன் என்று மாருதி கண்களில் நீர்மல்க அந்த சம்பவத்தை விவரித்தார். பின்னர் ராமனுடைய பாதங்களில் நமஸ்கரித்து, மகானுபாவா, இனியொரு முறை என் உள்ளத்திலே அம்மாதிரி நினைக்க மாட்டேன். தங்கள் அனுகிரகமின்றி அடியேனால் எதை செய்ய முடியும் என்று மன்றாடினார். ஆஞ்சநேயா, சிறந்த அறிவாளியான நீ ஒருபோதும் தவறான மார்க்கத்தில் செல்ல மாட்டாய். சாஸ்திரங்களை நன்கு உணர்ந்தவன் நீ. அப்படியே உன்னையும் அறியாமல் தவறான பாதையில் சென்றுவிட்டாலும் அதை உணர்ந்து நிவர்த்தி செய்து கொள்ளும் திறமையும் உனக்குண்டு என்றார் ராமன். தங்களுடைய வார்த்தையை கேட்டிருந்தால் இப்படி ஒரு கஷ்டம் நேர்ந்திருக்காதென்றும், நாயகனுக்கு ஆபத்து நேர்ந்திருந்தால் என்ன செய்வது என்ற பரபரப்பிலே தங்களை கோபமாக பேசிவிட்டதாகவும், தங்களிடம் எவ்வித கோபமோ வருத்தமோ இல்லை என்றும் அன்னை தெரிவிக்கச் சொன்னார்கள். தங்கள் நலனை மிகுந்த அக்கறையோடு விசாரித்தார்கள் என்று மாருதி லக்ஷ்மணனை சந்தித்து இந்த விவரங்களை கூறினார். லக்ஷ்மணன் துக்கத்தால் விம்மினான். அண்ணனிடமும் அவன் மனைவியிடமும் லக்ஷ்மணன் கொண்டிருந்த பக்தியைக் கண்டு மாருதி மனதுக்குள்ளேயே பாராட்டினார். நாளைய நிகழ்வில் அஞ்சனா தேவியின் உபசரிப்பு குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தரகாண்டத்தில் கண்டேன் சீதையை நிறைவு பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும்
ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாம் நமது பயணத்தை நாளையும் தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.